வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் 3வதாக ஓபிஎஸ் என்ற பெயரில் மேலும் ஒருவர் மனு தாக்கல். சுயேட்சையாக களமிறங்க முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு சோதனை மேல் சோதனை. விருதுநகரை தொடர்ந்து திருவள்ளூர் தொகுதியிலும் தமிழில் உறுதிமொழி வாசிக்க சிரமப்பட்ட நாம் தமிழர் வேட்பாளர் உதவி செய்த மாவட்ட தேர்தல் அதிகாரி. நீலகிரியில் குத்தாட்டம் போட்டு நடனமாடி வந்து வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயக்குமார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி மனு தாக்கல். சென்ற இடமெல்லாம் வரவேற்பு இருப்பதால் வெற்றி உறுதியாகிவிட்டதாகவும் பேட்டி. தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையில் நடைபயணமாக சென்றும் ஆதரவு திரட்டினார். இப்போது மாற்றம் இல்லை என்றால் எப்போதும் இல்லை என பல்லடத்தில் அண்ணாமலை பேச்சு. அரசியலில் தான் விடுமுறை எடுத்ததே இல்லை என்றும் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் உரை. பாஜகவை வீட்டிற்கு அனுப்பும் வரை திமுகவினருக்கு தூக்கம் இல்லை என அமைச்சர் உதயநிதி திருவண்ணாமலையில் பரப்புரை. திமுகவுக்கு தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் மோடி பேசியதற்கு பதிலடி. மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சில மணி நேரங்களில் அறிவிப்பு என செல்வப்பெருந்தகை தகவல். பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக வாய்ப்பு. சேலத்தில் மனு தாக்கல் செய்ய ஸ்பீக்கர் ஸ்டிக்கருடன் வந்த வேட்பாளரின் கார் பறிமுதல். ஆவணங்களை அளித்த பின் நடந்து சென்ற வேட்பாளர். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமாரின் சொத்து மதிப்பு 583 கோடி. மொத்தம் 20 கிலோ தங்கம் இருப்பதாகவும் வேட்புமனுவில் தகவல். இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் கருத்து. பம்பரம் சின்னம் கோரிய மதிமுகவின் வழக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைப்பு. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கவிதாவிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். விசாரணை காவலை நீட்டிக்க வேண்டாம் என்ற அமலாக்கத்துறை கோரிக்கை ஏற்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. தென் தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதியும் ஏப்ரல் 1ஆம் தேதியும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பத்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்து 19% வாக்குகள் வாங்கிய கட்சி பாஜக. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் வானதி ஸ்ரீனிவாசன் தகவல். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்த சைத்தன்யா பள்ளி பேருந்து. காயமடைந்த 4 மாணவர்களுக்கு சிகிச்சை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையாகி தமிழ்நாட்டில் உள்ள முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸுக்கு இலங்கை பாஸ்போர்ட். ஒரு வாரத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். சிறையிலிருந்தே 2வது உத்தரவு போட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். மக்களின் மருத்துவம் சார்ந்த பிரச்சினையை சரி செய்ய ஆணையிட்டுள்ளதாக அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் தகவல். பஞ்சாபில் தனித்து போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா. மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் சிரோமணி அகாலிதளம் 4 தொகுதிகளை வழங்கியதால் முடிவு.
தஞ்சாவூரில் பயணிகளை யார் அதிகமாக ஏற்றிச் செல்வதென தகராறு. அரசு பேருந்து நடத்துனரை ஓட ஓட விரட்டி தாக்கிய தனியார் பேருந்து ஓட்டுநர். அமெரிக்காவின் மேரிலண்ட் மாகாணத்தில் பால்மோர் பாலத்தின் மீது மோதிய சரக்கு கப்பல். பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து விழுந்த நிலையில் மீட்பணிகள் தீவிரம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸுடன் குஜராத் டைட்டன்ஸ் மோதல். சென்னையில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டி. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அதே பெயரில் மேலும் 4 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5 பேருமே தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதால் தேர்தலில் பெரும் குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது எத்தனை பேர் அங்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? இந்த 5 பேர் எந்தெந்த சின்னத்தில் போட்டியிடுறாங்கன்ற விவரம் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? லாவண்யா, நாடாளுமன்றம், அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது நேற்று முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று காலை சரியாக 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அன்றே நேற்றே மாலை சரியாக 2:58 மணி அளவில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதோடு இன்று தொடர்ந்து 3 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதாவது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரும், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த 5 பேர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மொத்தம் 5 பேருமே சுயேட்சையாக போட்டியிட உள்ளனர். இந்நிலையில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு இடையே பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொடர்ந்து இதுவரை மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 5 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பு மட்டுமில்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது. நாளை ஒரு நாள் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை எத்தனை பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பது தெரியவில்லை. இதனால் இறுதியாக ஒவ்வொருவருக்கும் சுயேட்சை சின்னம் வழங்கப்படும் என்பது தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இருப்பதனால் அதாவது ஓட்டு போடும் இயந்திரத்தில் புகைப்படம் ஒட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்கும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பேசப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். சேலத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி கொடிகள், ஒலிபெருக்கி மற்றும் பிரசார ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் வேட்பாளர் வந்ததால் அவரது கார் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மக்களவைத் தொகுதியில் அம்பேத்கரிய பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பில் அம்பேத்கர் என்பவர் போட்டியிட உள்ளார். அவர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வந்தபோது தனது ஸ்கார்பியோ காரில் கொடி, ஒலிபெருக்கி, பிரச்சார ஸ்டிக்கர் உள்ளிட்டவற்றை ஒட்டியிருந்தார். இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். இந்நிலையில் வேட்புமனுவில் விடுபட்ட ஆவணங்களை கொடுக்க வந்த அம்பேத்கர் மீண்டும் அதே காரில் விதிமுறைகளை மீறி வந்ததால் அந்த காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ஆவணங்களை அதிகாரிகளிடம் கொடுத்துவிட்டு கொடிகளை எடுத்துக்கொண்டு கொடிநடையாக வேட்பாளர் நடந்து சென்றார். மருத்துவ செலவு, திருமண செலவுகளுக்கு உரிய ஆவணங்களின்றி பணம் எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும், மனிதாபிமான அடிப்படையில் ஒரு சிலருக்கு விலக்கு கொடுக்கப்பட்டால் தவறாக போய்விடும் எனவும் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை காணலாம்.
இன்னைக்கு எவ்வளவு எந்திரங்கள் எந்தெந்த பகுதிக்கு போகுது, மொத்தமாக எவ்வளவு? மொத்தமாக வந்துங்க நம்மளோட இதுதான் வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட செக்யூரிட்டியோட, அதே மாதிரி உள்ளே வந்து நம்மளோட அரசியல் கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து ரேண்டமைஸ்ட் நம்ம இந்த எந்த பெட்டி எந்த தொகுதிக்கு போகிறதுங்கிறத வந்து 21ஆம் நம்ம ரேண்டமைஸ் பண்ணோம் கம்ப்யூட்டர் மூலமாக. அதை வந்து தொகுதி வாரியாக பிரித்து அந்த நம்பரை வந்து ஸ்கேன் பண்ணி பிரித்து இன்றைக்கி வந்து இந்த 16 தொகுதிகளும், இது வந்து குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதிக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெஷின்கள். அந்த மாதிரி ஆக மொத்தம் இந்த 16 தொகுதிகளிலும் 4469 பேலட் யூனிட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டுங்கிற செய்யக்கூடிய 4469, விவிபேட் எந்திரங்கள், அந்த நம்ம வரக்கூடிய எந்திரங்கள் 4842, அதுக்கப்புறம் இதற்கு தேவையான பேட்டரி போன்றவை வந்து இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்போட நம்மளோட தேர்தல் அதிகாரிகளோட எலெக்ஷன் டிடியோட சேர்ந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ராங் ரூமில் போயிட்டு அதுவும் வந்து முழுமையாக நம்ம வீடியோ கண்காணிப்புலேயே இருக்கும். கேமராக்கள் அனைத்து பகுதியிலையும் இருக்கும். அதுவும் முழுமையாக நம்ம பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி உள்ளே போட்டுட்டு பூட்டினதுக்கு பிறகு கண்காணிப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் செட்டிங் போன்ற பல்வேறு அடுத்த பணிகளுக்கு போவாங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஒரு திருமண செலவுன்னு நிறைய அத்தியாவசியங்கள் இருக்குது. அதுக்கு சில இடங்களில் அந்த டாக்குமெண்ட்ஸ் பில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அது சொன்னாலும் அதிகாரிங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, அதிகாரிகள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கிறத விட தேர்தல் ஆணையத்தில் சில விதிமுறைகள் இருக்குங்க. ஏனென்றால் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ் முன்னிலையில் தான் நடக்கிறது. நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் கொடுத்தோம்னா அந்த டிஸ்கிரிஷனை மற்றவர்கள் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு லாஸ்ட் டைம் வேளாச்சேரியில் ஒரு விவிபேட் மெஷினை பைக்கில் திருப்பி கொண்டு பயன் இல்லாத விவிபேட், அதனாலேயே அங்கே வந்து ஒரு போல் நடக்கக்கூடிய சூழல் வந்தது. தேர்தல் மட்டும் என்னென்னா ஜீரோ எரர் சிஸ்டம். நம்ம வந்து சந்தேகக்குரிய இதில் எந்த ஒரு இஷ்யூவும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதனால தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளை டிஸ்கிரிஷனாக நாங்கள் பயன்படுத்துறதுக்கான எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹியூமன் இஷ்யூஸில் நம்ம ஆஸ்பத்திரியோட டாக்குமெண்ட் இருந்தால் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேணும். சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நேரத்தில் ஆக்சுவலாக இதுக்கு தான், பட் எங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டிஸ்கிரிஷன் நம்ம கொடுத்தாலும் தேவையற்ற குற்றச்சாட்டு எங்கள் மேலே வரலாம். தென்சென்னையில் முத்தமிழ் போட்டியிடுவதால் மகிழ்ச்சியே என நாம் தமிழர் வேட்பாளர் தமிழ்ச்செல்வி கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். 3 தமிழும் இருக்கிறது ஒரே மகிழ்ச்சி தான். தமிழ் தேசியத்தை வளர்க்க முன்னெடுக்கிற எங்களுடைய கட்சிக்கு, தமிழ் மொழி இனம் காப்பாற்றப்பட வேண்டிய கட்சிக்கு 3 தமிழ் என்ற ஒன்று வந்து உள்ளபடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அந்த தோழிகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த நீங்க கேட்டது வந்து எத்தனை பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றது, இவங்க நட்சத்திரமா ஆக்கினது நம்ம மக்கள் தான். அந்த மக்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்றது இப்ப மக்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒளி வாங்க ஆரம்பிச்சாச்சு. அதனால எங்களுக்கு வந்து அது பெரிய இது இல்லை. முன்பே நான் திரும்பவும் சொல்றது போல கூட்டணி வலிமையால் தான் அவர்கள் தன் சொந்த காலிலே நிற்கவில்லை. இங்க நாம் தமிழர் கட்சி தன் சொந்த காலில் பயணிக்கிறது. தமிழ்நாட்டில் 3வது பெரும் கட்சியாக இன்று மாறி இருக்கிறது. அதுக்கான நிலையை வந்து மக்கள் ரொம்பவே உணர்ந்துட்டாங்க. அதோடு இல்லாமல் இப்பொழுது சின்னங்கள் இல்லாமல் ஆக்கிறது வந்து இப்ப ரொம்ப பெரிய ஒரு தேர்தல் பரப்புரையை தானாக எங்களுக்கு செய்து விட்டதாக, எதிர்கட்சிகள் செய்து விட்டதாக நான் பாக்குறேன். இப்போ நீங்க பிரச்சாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த ஆதிகாரில் வந்த விவகாரம் வந்து இந்த 100 மீட்டரை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை எழுப்பப்படுது. அதை எப்படி பாருங்க? அந்த இடத்துல காவல்துறையில் இருக்க அனைத்து மக்களும் இருந்தாங்க. அவங்க எங்க நிக்கணும்னு சொன்னாங்களோ அங்கே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இது வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு தான்.